வணக்கம் மக்களே, வெல்கம் டு பேக் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம அமரன் மூவி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தீபாவளி அன்னைக்கு நம்ம அமரன் மூவி பார்த்தாச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமரன் மூவி பார்க்கணும் போல எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போதே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு ஆக்சுவலி அந்த மூவி. ஸோ மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு தோணும். ஏன்னா நாங்கள் லவ் டுடேவே பார்த்திங்கன்னா 4 வாட்டி பார்த்துட்டோம் தேட்டரில் போயிட்டு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அமரன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நிறைய ஒரு ஃபேமிலி கனெக்ட் ஆகிற மூவியாக இருந்ததா. ஸோ அதனால் மறுபடியும் இன்றைக்கி நாங்கள் அமரன் மூவி போகலான்னு கிளம்பிடும். பாப்பா ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டா. ஆக்சுவலி நாளைக்கும் ஷூட் இருக்குது. இருந்தாலும் மேடம் தூங்காமல் எப்படி நாளைக்கு ஷூட்டு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அமரன் மூவி பார்க்கலாம், நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம் மூவிக்கு. 10:15 ஷோக்கு தான் போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பார்த்திங்கன்னா போரூரில் ரொம்ப 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 பிடிச்ச தேட்டர் பார்த்திங்கன்னா ஜிகே சினிமாஸ் தான். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபேமிலி நிறைய பேர் வருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிகே சினிமாஸ் தான். எனக்கு ரொம்ப போரூரில் இருக்கிறதுனால எனக்கு போரூர் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் அமரன் மூவி போகிறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம், இல்லை முடிஞ்ச வரைக்கும் காட்டலாம். அப்புறமா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால நாங்கள் அதை காட்ட முடியாது. சும்மா சின்ன சின்ன கிளிப் மட்டும், ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நாங்கள் காட்டுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி ரிட்டன் நம்ம வரோம், எந்த டைமில் வரோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ஆக்சுவலாக நம்ம செகண்ட் ஷோ நிறைய போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் போயிட்டு இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் நம்ம போகிறதில்ல. ஏன்னா பாப்பாவுக்கு ஷூட் பிஸி, எனக்கு இந்த பிஸ்னஸ் பிஸி, ஒர்க் பிஸி, ஆஃபீஸ் பிஸி. ஸோ இதெல்லாமே போகிறதுனால பெருசாக போகிற டைம் எல்லாமே இருந்தது. பட் இன்னைக்கு நம்ம போய் என்னெல்லாம் பண்ணுறது வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மழை வரணும், போகும்போது மழை வரக்கூடாது. திக்ஷு முழு பைத்தியமா மாறின தீக்ஷனியாவை பாருங்கன்ற மாதிரி இருக்கு. திக்ஷு என்ன திக்ஷு பண்ற? வச்சுக்கோங்க, இது வைவி பொட்டு வைக்கிறாங்க மேடம். கடவுளுக்கு பாய் சொல்லுவா, கடவுளுக்கு பாய் சொல்லுவா, சியூ சொல்லுவா, உமா கொடுப்பா. அதாவது முழு பைத்தியமா மாறின சந்திரமுடியை பாருங்கன்ற மாதிரி தீக்ஷனியாவை பாருங்கன்ற மாதிரியே இருக்கு திக்ஷு. எப்பவுமே வீட்டுட்டு போகும்போது கடவுள்கிட்ட பே பண்ணிட்டு போகணும். அது நல்ல விஷயம் இல்லைம்மா, ரொம்ப நல்ல விஷயம். அது உமா கூப்பிட்டு போகணும், ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, சாமிக்கு எப்பவுமே மா கொடுப்பாங்க அந்த அம்மா. ஓகே, நாங்கள் மூவி கிளம்பியாச்சு. நம்ம ரோட்டில் போகும்போது பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி. ஏன்னா மழை வந்திருக்கு. நாங்கள் கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போதே மழை வந்துடுச்சு. ஸோ மழை நின்னோடனே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம தேட்டருக்கு போயிடுவோம். தேட்டருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது மழை வரும், நம்ம நடந்துகிட்டே வரும். இல்லை மம்மி, வண்டியில் வந்துட்டு பெட்ரோல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றனால பெட்ரோல் போட போகிறோம். படத்துக்கு வந்துட்டோம், உள்ளே போக போகிறோம். பார்க்கிங் பண்ணிட்டு அல்லது மூஞ்சி வீங்கிருக்கு. காட்டு
அழுது மோதி மூக்கு வந்துருச்சு. செம படம் நல்லா இருந்தது. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. எங்க மம்மி கொஞ்சம் வீங்கிருச்சு பாருங்க. அழுது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது, எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக வந்துட்டே இருக்கும் போல. ஆனால் எனக்கு இந்த டைம் கொஞ்சம் நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா வீடியோ எடுத்துருவோன்னு சொன்னதுனாலேயே நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியல. லாஸ்ட் டைம்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஐயோ நான் 10 தடவை திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். இந்த டைம் ஓகே, லாஸ்ட் சீனுக்கு மட்டும் தான் அழுதுட்டோம். மோஸ்ட் ஆஃப் டைம் அழுதாங்க. மழை வருது. ஆமா, மழை வரணும்னு நினைச்சேன், மழை வருது. பட் அவ்வளோ ஹெவியா வரல, லைட்டா வருது, நடுங்குது. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். எங்க மம்மிக்கு அழுதாலே தொண்டை கட்டிக்குது, மூக்கெல்லாம் சவந்துருது. ஆமா, எனக்கு அழுதாலே வந்து தொண்டை கட்டிக்கும், மூக்கு சவந்துரும், அப்படியே வாய்ஸ் மாறிடும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ரெண்டாவது செகண்ட் டைம் பார்க்குறோம். நாங்கள் தீபாவளி அன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டோம். இது செகண்ட் டைம் பார்க்குறது. இன்னும் விட்டாலும் இன்னும் 2 3 வாட்டி கூட நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்தளவுக்கு. பட் எங்களுக்கு டைம் தான் இல்லை, அதனால தான் இப்போ செகண்ட் ஷோ போயிட்டு வந்தோம். ஸோ சூப்பராக. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா படத்துலையும் ஃபைட்டிங்ஸு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஆனால் இதில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அதனாலே ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் அங்கே பார்த்ததுனால செகண்ட் டைம் அவர் சாகும் போது சிவகார்த்திகேயன் நான் சாகிறதுக்கு அந்த டைம் வரும் இல்லையா, ஐயோ டைம் கிட்ட நெருங்கிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பே அப்படிதான் சொன்னேன், ஏன் இந்த புல்லட் பட்டிருக்காம இருக்கலாமே, இறந்துருக்க மாட்டாரு அப்படின்னு. இந்த டைம் அந்த வீடு காமிச்சுன்னு அப்போ இப்போதானே டக்குனு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து கேட்டுட்டே இருந்தேன். அந்த கன் ஷூட் பண்ணிட்டு கீழே உருளும் போது கூட ஐயோ அவ்வளவுதான் இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி ஏதோ தெரியல. அதாவது அவங்க உண்மையா அவங்க இறந்தப்ப கூட வந்து இவ்வளவு பேர் அழுதுருப்பாங்களா இல்லையான்லாம் தெரியல. சில பேர் அழுதுருப்பாங்க, சில பேர் அழுதுருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ ஐ திங்க் 10 daysல வந்து பாத்தீங்கன்னா குரல்ல பேசுறீங்க வாய்ஸ் இல்ல 10 daysல பாத்தீங்கன்னா 200 crores இந்த படத்துல எடுத்திருக்கு. அப்பனா இது 200 கோடி எடுத்திருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பேர் இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா பார்த்தவங்க யாருமே அழாம இருந்திருக்கவே மாட்டாங்க. 100% பியூர் லவ், பியூர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பியூர் ஹார்ட்டட் பர்சன் சொல்லலாம், பியூர் ஹார்ட்டட் பர்சன் லவ் சொல்லலாம். அதே மாதிரி நாட்டுக்காக உழைத்த ஒரு பியூர் ஒரு ஆர்மி பர்சன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியும் மனுஷனுங்க இருக்காங்க. இனிமேல் படம் எடுத்தா இந்த மாதிரி ஒரு பர்சனை வச்சு யாராவது இறந்துருக்காங்களா பெரிய. ஆக்சுவலா இந்த படத்துக்கு அப்புறம் தான் சாய் பல்லவி மேமோடதும் சரி, சிவகார்த்திகேயன் சாரோடதும் சரி, 2 பேர் மேலேயும் ஒரு குட் ஒப்பீனியன் வந்திருக்கு. ஆக்சுவலா எல்லாருக்குமே எனக்கு ஆல்ரெடி ரொம்ப 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 பிடிக்கும். பட் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் மேல பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. பிடிக்கும்ன்றதை தாண்டி ரெஸ்பெக்ட் சொல்லுவாங்க. சாய் பல்லவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளை. ஸோ அவங்க பண்ணும் போதுல ரொம்ப பிடிக்கும். அவங்க அந்த கேரளா மூவி ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல டீச்சர். ஆக்சுவலா எனக்கு அவங்க கிட்ட எங்க மம்மிக்கும் சரி எனக்கு பிடிச்சது நேச்சுரலா என்ன இருக்கோ அதை மட்டும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மேக்கப் இருக்காது, மேக்கப் சென்ஸ் பெருசா இருக்காது, ரொம்ப கிளாமர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. எங்களுக்கு அது ரொம்ப 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 அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம். பட் சீரியஸ்லி சொல்ல போனோம்னா படம் வேற லெவல் மாசாக எடுத்திருக்காரு. அவருக்கு செகண்ட் மூவி ஆக்சுவலி நினைக்கிறேன். பட் செம்ம தரமான படம். ஆக்சுவலாக எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலையோ மோஸ்ட்லி என்ன தெரியுமா திஷு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி தூரமா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி அவ்வளோ லாங்ல இருக்காங்க. பட் அவ்வளோ லாங்ல இருந்தாலும் அவ்வளோ லவ் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு ஒரு மூவி கான்செப்டா இருந்தது. ஆமா, ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துருங்க எல்லாருமே பார்த்துருங்க. நாங்கள் செகண்ட் டைம் பார்த்துட்டோம். தேர்ட் டைம் பார்க்க எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிது, டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தேர்ட் டைமும் நாங்கள் பார்த்துருவோம். பட் டைமை பொறுத்து இருக்கு, பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, thank you so much. Bye.